இறை நம்பிக்கை கேலிக்குள்ளாக்கப்படுகின்றதா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்று கூறியதாக தாவீது சங்கீதம் 22:8 இயேசுவை குறித்து மக்கள் கூறியதை தீர்க்க தரிசனமாக அன்றே சொல்லி இருந்ததை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, உங்களையும் மக்கள் இவ்வாறு பேசுகின்றார்களா? கேலி பண்ணுகின்றார்களா? உங்களது இறை நம்பிக்கையை வைத்து ஆண்டவர் பார்த்துக்குவாரு, ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏங்க பைத்தியக்காரவங்க மாதிரி இப்படி விட்டுக்கிட்டு உக்காந்துருக்குறீங்க? உங்களுடைய பிரச்சனைக்கு வழியை நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை செய்யுங்க. சும்மா உங்களுடைய பிரச்சனை என்ன ஆச்சு? அப்படியே தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் போகுது. நாங்கள் சொல்கிறத கேளுங்க என்று சொல்லி அநீதியான வழிகளை உலக மக்கள் உங்களிடம் சொல்லி கொண்டிருக்கின்றார்களா? ஆனால் உங்களுக்கு மனசு வரல. ஏன் கேட்டால் இறை நம்பிக்கை, ஆண்டவர் நிச்சயம் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றீர்களே, அதனால் நிச்சயம் உங்களது இறை நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் உங்களது பிரச்சனைக்கு நிச்சயம் விடுதலையை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை போல்தான் அன்று மார்த்தாளிடமும் மரியாளிடமும் மக்கள் எல்லோரும் பேசியிருக்கலாம். என்னமோ இயேசுநாதர் எங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே, அவர்கிட்ட சொல்லியும் அனுப்புனீங்கல்ல உங்களுடைய சகோதரன் சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார். அவர் பாருங்க வரல. உங்கள் தம்பியும் இறந்தே போயிட்டாரு. உங்களுடைய சகோதரன் இறந்து போய் இது கல்லறையில் வேற வச்சாச்சு. இனிமேல் அவர் வந்தா என்ன வராட்டி என்ன என்று சொல்லி அவர்கள் கேலி பண்ணி இருந்திருக்கலாம். அவர்களது இறை நம்பிக்கையை பார்த்து அவர்கள் கேலி பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு மிகவும் அருமையாக அற்புதமாக இறந்து போய் 4 நாட்களான அந்த லாசருவுக்கு உயிரை கொடுத்த பொழுது அந்த கண்களெல்லாம் பார்த்து எத்தனை பேர் ஆண்டவரை நம்பினார்கள். அதே போல அன்பானவர்களே, அந்த ஆண்டவர் இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அன்பு ஆண்டவர் இயேசு உங்களுடைய பிரச்சனைக்கும் நிச்சயம் விடுதலையை கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார். அதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் அந்த இறை நம்பிக்கையை மட்டும் விடாதுபடி பிடித்து கொள்ளுங்கள் ஆண்டவரை. ஆண்டவரே, நீங்கள் நிச்சயம் உலகம் சொல்வதை நான் கேட்க மாட்டேன், நீங்கள் நிச்சயம் எனக்கு உதவி செய்வீர்கள் என்று அவரை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிறதை பார்த்து ஆண்டவர் எவ்வாறு யோபுவிற்கு 2 மடங்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து யோபுவை மகிழ்ச்சிப்படுத்தினாரோ அதே போல உங்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவார். ஆம், யோபுவினுடைய மனைவி தேவனை தூஷித்து உயிரை விடும் என்று சொன்னதை பொருட்படுத்தாதபடிக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று இறை நம்பிக்கையில் உறுதியாயிருந்து அநேக பலன்களை அவர் பெற்றுக்கொண்டாரே, அதே போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களது இறை நம்பிக்கையை பார்த்து கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்தில் நீந்தி நீந்தி மகிழத்தக்க வகையில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நிச்சயம் ஆண்டவர் அவ்வாறு செய்ய போவதை கண்டு நீங்கள் மகிழப் போகின்றீர்கள். அதற்காக இப்பொழுதே நீங்கள் நன்றி கூறுங்கள் ஆண்டவரிடம். அன்பானவர்களே, நம் தெய்வம் நல்ல தெய்வம். நம் தெய்வம் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து நம்மை கேலி பண்ணின மக்கள் எல்லோரும், சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் நிச்சயம் சொல்லுவாருங்க, ஆமாங்க உங்களோட ஆண்டவர் இருக்கிறாருங்க என்று. ஆம், அப்படிப்பட்ட அற்புதத்தை எதிர்பார்த்து இப்பொழுதே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நிச்சயம் அதை உங்களது கண்கள் காணும், உங்களை சுற்றி இருக்கும் கேலி பண்ணின கண்களும் காணும். ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே, இதோ இந்த நேரத்தில் எங்களது பிரச்சனையை நாங்கள் உம்மிடம் கொடுக்கின்றோம் அப்பா.
இது நாள் வரைக்கும் தீர்க்கப்பட முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நீர் ஒரு வழியை வெகு சீக்கிரத்தில் நீர் காண்பிப்பீர் என்ற அந்த நம்பிக்கையில் இப்பொழுதே நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இதை பார்த்து அநேகர் உம்மிடம் வரப்போவதற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.